Hello viewers. The most richest asset that not everybody can afford. எல்லார்கிட்டயும் ஒரு ஃபார்ம் ஆஃப் டைப்ல வந்து அசட்ஸ் இருக்கும். சம் they have as a money, some they have as a properties, etc. இல்ல, பட் இதெல்லாத்த விட எல்லார்கிட்டயும் எல்லா மனிதர்களாலையும் அவ்வளோ ஈஸியா சம்பாதிக்க முடியாத ஒரு சொத்து எனஃப். த மைண்ட் செட் ஆஃப் எனஃப், அந்த போதும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் தான் வந்து அவ்வளோ எளிதில் எல்லாருக்கிட்டையும் சம்பாதிச்சிட முடியாத ஒரு சொத்துன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை முன்னாலே மணி சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால், இன்வெஸ்டிங் ஐடியாஸ் பேசுறதுக்கு முன்னால், ஆர்எல்ஸ் வேற ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா பேசுறதுக்கு முன்னால், இது எல்லாத்துக்கு முன்னால் ஏன் எடுத்த உடனேவே நான் போதும் அப்படிங்கிற மனப்பான்மையை பற்றி பேசுறேன்னா, எஸ் எனிஹவ் லாஸ்ட்ல நம்ம எத்தனை கோடி சம்பாரிச்சாலும் சரி, எத்தனை லட்சம் கோடி சம்பாரிச்சாலும் சரி, எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாலும் சரி, அட் த எண்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு தேவைப்பட போகிற விஷயம் இதுதான். ஏன்னா நம்ம இப்பயே வந்து மணியை பற்றின விஷயங்களோ, மணியை பற்றின மோட்டிவேஷன்லையோ ஒரு ஃபோர்ஸில் போகும்போது பீப்புள் டென்ட் டு எக்ஸ்டெண்ட் தேர் கோல் போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு 1 crore டார்கெட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 crore டார்கெட்டை அச்சீவ் பண்ற வரைக்கும் தான் என் மைண்ட் அந்த 1 crore மட்டுமே நினைக்கும். அந்த 1 crore நான் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் அதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இன்னும் அதை எப்படி, அதாவது நான் இதை தப்புன்னு சொல்லலை, அந்த மல்டிப்ளை பண்றதையும் மோரா டெவலப் பண்ணிக்கிறதையும் தப்புன்னு சொல்ல, பட் அந்த சிடக்ஷன்ல நம்ம செடியூஸ் ஆக வேணாம் அப்படின்றது தான் இதுல முக்கியமான விஷயம். நம்ம அதுல எந்த அளவுக்கு நமக்கு இது போதும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இது போதும் அப்படின்ற அந்த போதும்னு நினைக்கிற மனப்பான்மை தான் வந்து ஒரு செல்வந்தருடைய மனப்பான்மைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த விஷயங்கள்லாம் பேசுறதுனால நம்ம ஒரு ஏர்ஜா பணம்ன்ற அந்த மணி திங்கிங் மைண்ட் செட்டப்க்கு வராம, நீங்க எவ்வளவு பெரிய பணம் வச்சிருந்தாலும் the money is not value until you give the value for it. இல்ல, நம்ம அது வேணும்னு நினைச்சா மட்டும்தான் அதுக்கான வேல்யூவை நம்ம கொடுக்க போறோம். இல்லைன்னா நம்ம அதுக்கான விஷயத்துல நம்ம பெருசா நம்ம போட்டு நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி, இப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே இல்லை, we are at a zero level அப்படின்னும் பொழுது நம்ம வந்து நிச்சயமா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து ஏதாவது பண்ணணும், ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க போற ஆட்கள். சில பேர் ஒண்ணுமே இல்லாத, எதுக்கு இப்ப தேவையில்லாத ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல செட்டில் ஆயிடும். ஆனா சில பேர் மட்டும் அதை நினைப்பாங்க, ஒரு டார்கெட் வச்சு இல்லை நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த டவுன்ல இருந்து, ஜீரோல இருந்து ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டை, சம் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அப்படி அச்சீவ் பண்ணும்பொழுது, அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோல் போஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னு இல்லை, அந்த மைண்ட் செட்டப்புக்குள்ள போவானான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஹோல்ட் யோர் மைண்ட் வித் திஸ். இந்த முடிவு இதுதான் நம்ம டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ்டா இருந்தோம்னா, இட் வில் லீட் டு அ ஹாப்பியஸ்ட் லைஃப்னு நினைக்கிறேன். மணி கான்ட் பை ஹாப்பினஸ் அப்படின்றது உண்மையா போய் அது வேற டாபிக்ல நம்ம தனியா பேசணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால ரிசல்ட்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதுதான் ஹாப்பினஸ். ரிசல்ட்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் ஹாப்பினஸ். ரிசல்ட்ஸ் வந்தாலுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ரிசல்ட் இவ்வளவு வரணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனை மைனஸ் பண்ணும்போது அதுதான் ஹாப்பினஸா மாறும். ஸோ இதுதான் விஷயம் நினைக்கிறேன். அந்த எனஃப் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்புக்குள்ள நம்ம எப்படியெல்லாம் ப்ராப்பரான இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ்ல இது பண்ணாம, இம்மாரல் மணியை சேர்த்து வைக்காம, நம்ம எந்த அளவுக்கு இதுல சாலிடா நம்ம நின்று நமக்கான விஷயம் இதுதான், நமக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த மணி ஹெல்த்தியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், பிஃபோர் ஹேவிங் த ரிச் மைண்ட் செட், ஹாவ் திஸ் மைண்ட் செட்டப். இட் இஸ் எனஃப் அப்படின்ற மைண்ட் செட்டப்புக்குள்ள இருந்து பணம்
இப்போ நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இணைவோம் இனத்தால் அல்ல அன்பால், எழுவோம் பணத்தால் அல்ல அறிவால், இணைந்தே எழுவோம். நன்றி.